ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் ஒரு இறால் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இறால் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இது கூட ஒரு 10 பல் பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா சுருளை வதக்கி எடுக்கிறோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லாவே வதங்கியிருக்கு. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இது பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விடலாம். இப்போது இதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இறால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்தா போதும், நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தான் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். அதுக்கே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு. இதை நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு தண்ணி சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இது நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துடும். சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மிளகுத்தூள் சேர்த்துட்டோம், அடுத்தது ஜீரகத்தூளும் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா மசாலா செவந்து இறால் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ரொம்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டு வரும், அந்த மாதிரி வர அளவுக்குலாம் நம்ம கிளறிட்டோம்னா இறால் ரப்பராக ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிளறினா போதும். இப்போ இறால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ சூப்பரான சுவையான காரசாரமான இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த இறால் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.